Standard 12th Unit 1 Application of Matrix and Determinant. What is matrix? Matrix அப்படிங்கிற rectangular array of elements ஓகேவா. மேட்ரிக்ஸ் ரெண்டு கேட்டகரியாக சொல்லலாம். ஒன்று எம் ரோவும் என் காலம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் எம் பை என் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என் ரோவும் என் காலம் இருந்துச்சு அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர் என் பை என் மேட்ரிக்ஸ். ஓகே, மேட்ரிக்ஸ் எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலும் அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம்னா ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன்ஸை பயன்படுத்தி அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம் இன்னொரு மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் சர்டன் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இந்த சர்டன் ஆப்ரேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னா தட் இஸ் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி யூஸிங் தி எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, ரோ ஆப்ரேஷன்ஸ் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி ஒரு மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா மாற்றம் செஞ்சீங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனுக்கு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ அந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்சிங் டூ ரோஸ், ரெண்டு ரோவை நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றி எழுதிக்கலாம். ரெண்டாவது மல்டிப்ளை ரோ பை non-zero constant. ஓகே, மூணாவது ஆட் ஆர் சப்ராக்ட் மல்டிபிள் ஆஃப் ஒன் ரோ டு அனதர் ரோஸ். இதெல்லாமே எலிமெண்ட்ரி ரோ வச்சு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் மூலமாக நம்மளால் செய்ய முடியக்கூடிய விஷயங்கள். அப்ளை த எலிமெண்ட்ரி ரோ மேட்ரிக்ஸ் ஒன்லி ஒன் டைம் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸில் எலிமெண்ட்ரி ரோவை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் இஸ் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். இல்லைனா அந்த ரிசல்ட் எதாவது வரும் அப்படின்னா தட் த ரிசல்ட் இஸ் கால்ட் அஸ் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். I2 = 1 0 0 1. ஓகே, இதில் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா நானாக என்ன பண்ணுறேன் ஒரு elementary row operations பயன்படுத்துகிறேன். that elementary row operations generally denoted by the English alphabet E is equal to row 2. நான் என்ன செய்ய போகிறேன், row 2 அப்படியே வச்சுக்கிட்டு row 1 எடுத்து அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அதில் வரக்கூடிய வேல்யூவை row 2லேருந்து என்ன பண்ண போகிறேன் மைனஸ் பண்ண போகிறேன். இப்படி ஒரு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் நானே உருவாக்கியிருக்கேன். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை எதில் ஐடென்டி மேட்ரிக்ஸை பயன்படுத்தினா அப்படி பயன்படுத்தினா என்ன வரும் அப்படின்னா 1 0 -3 1. ஓகேவா, ரோ 1 அப்படியே வந்துடும். இங்கேயும் 1 0 இங்கேயும் 1 0 அப்படி வந்துடும். ரோ 2ல் நான் மாற்ற சொல்லியிருக்கேன். ரோ 2ல் 2 ரோ 2 முதல்ல எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள் -3யோட R1 மல்டிபிள் பண்ணி அதில் என்ன பண்ணும் R2 மைனஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா இங்கே 0 இருக்குது. அப்படின்னா நம்ம இதுபடி என்ன ஆயிரும், ரோ 2ல் வந்து என்னது 0, அப்புறம் -3. அதே இதில் R1 என்ன இருக்குது 1 இருக்குது. அப்படின்னா இன்ட்டு 1 அப்படின்னா என்ன ஆயிரும் -3. அதான் இங்கே -3 வந்திருக்கு. ஓகேவா, அடுத்து 1 இங்கே போட்டிங்கன்னா R2ல் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது -R1. அதே இதில் நேராக R1 இருக்குன்னா 0 இருக்குது. அப்படின்னா என்ன வந்துடும் 1 -3 × 0 வந்துடும். அப்படின்னா ஆன்சர் 1. அதான் இங்கே 1 வந்துருக்கு. ஓகேவா, இப்படி ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு போய் அதுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்துறீங்க. அதுக்கு பேர் அப்படி தான், அதுக்கு பேர் தான் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இல்லை எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம்.